பிதாவே, ஆமென். போன வாரத்தின் தொடர்ச்சியை நான் இந்த காலையிலும் பேச விரும்புகிறேன். போன வாரத்தில் நான் உங்களோடு பேசின காரியம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? என்ன பேசினேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். டைரி பார்க்காம சொல்லுங்கள். எல்லாம் டைரியை பார்க்குறீங்க. அப்படியே எனக்கு எதனால் நான் இந்த பார்ட் 2 எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னும் நான் சொல்கிறேன். நான் போன வாரமே பேசி முடிச்சிட்டேன். ஆனால் நான் இந்த வாரத்தில் உங்கள்கிட்ட கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அதை யாருமே ஃபாலோ பண்ணல. அதனால் எனக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் நான் இதே தான் பேச போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட நான் பேசி பார்த்த வரைக்கும், உங்களோட வார்த்தைகளை நான் கவனித்த வரைக்கும், நான் என்ன பேசினேனோன்றது நீங்கள் கேட்டீங்க, சந்தோஷப்பட்டீங்க, போனீங்களே தவிர யூ ஹவ் நெவர் ஈட்டன் இட். அதை நீங்கள் சாப்பிடலை. நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பாடு போடுவேன். நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் இங்கேயே உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு அதை செய்கிற வரைக்கும் தெய்வம் நான் அப்படி நினைக்கிறேன். ஆவியானவர் என்னை இந்த காலையில், ஏன்னா நான் எப்போவுமே புரிஞ்ச விஷயம், ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குற வரைக்கும் ஹி ரிப்பீட்ஸ். அதை திரும்ப 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 அதை உணர்த்துகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நான் கடந்த வாரத்தில் உங்ககிட்ட சொல்லும்போது சொன்னேன், காத்திருப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் தாமதம் தேவன் நமக்கு இந்த பாதையிலே வைக்கவில்லை. there is no delay, there is only waiting. காத்திருப்பு எல்லாம் இஸ் மேக்கிங், அது நம்மை உருவாக்குகிறதற்கான நேரமே தவிர வேறொன்றும் இல்லை. நம்ம எவ்வளவு நாள் காத்திருக்கிறோமோ அவ்வளவு நாள் என்ன செய்யப்படுறோம்? உருமாறுறோம். தேவன் நம்மை அந்த பெரிய இடத்திற்காக ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அது காத்திருப்பு, வெயிட்டிங். பட் there is no delay. தாமதம் ஆகாது. சில கான்ட்ராக்டர்கிட்ட வீடை கொடுத்துட்டிங்கன்னா அவன் கட்டுவான் கட்டுவான் கட்டுவான், அப்புறம் எங்கேயா காணாமல் போயிடுவான். முக்கால்வாசி முடிச்சிருப்பான், அப்புறம் என்ன செஞ்சிடுவான்? ஆள் இருக்க மாட்டான், அது அப்படியே கிடக்கும். அது பேர் தாமதம். தாமதங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். தாமதங்கள் தேவனுடைய திட்டத்தில் இல்லை. காத்திருப்புகள் உருவாக்குதல் மாத்திரம். உருவாரத்துக்கு டைம் எடுக்கும். அவன் நல்ல ஸ்ட்ராங்காக கட்டணுன்னா அவன் அதுக்கு டைம் கொடுத்து கட்டுவான். நம்ம இப்போல்லாம் ஒரு மாதத்தில் ஒரு வீடு அப்படியே மாளிகையாக நிற்க, அந்த வீட்டுக்குள்ளே குடி போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அப்படி இல்லை, வேகமாக எடுத்தோன்னே அப்படியே நான் பறக்கணும்னு அநேகர் விரும்புகிறாங்க. இஃப் யூ ஹாவ் நாட் been in the process of waiting, நீ காத்திருப்பில் போலனா நீ எப்போனாலும் இடிஞ்சு விழுந்துருவ. ஒரு மனிதன் தன்னுடைய உயரத்திற்கு போவதற்கு அநேக படிகள் வழியாக தான் போகணும். அர்த்தராத்திரியில் என்ன சொல்லுவாங்க? என்னமோ சொல்லுவாங்களே, சொல்லுங்க, எனக்கு வரலைன்னு தான் உங்களை கேட்குறேன். ஃபுல் பழமொழி என்ன? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா. அதை தான் கேட்டேன். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அவன் என்ன செய்கிறான்? அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான். அதுக்கு என்னன்னு எனக்கு புரியல. ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். அப்படின்னா அவன் சடார்னு மேலே பறந்துட்டுருப்பான். என்னடா இவன் பறந்துருக்கான், அப்புறம் சடார்னு கீழே உந்து கிடப்பான். அப்படி உயரங்கள் வேண்டாம். படிப்படியான ஸ்டெடியாக மூவ் ஆகிக்கிட்டே போகிறோம். ஸ்டெடியாக மூவ் ஆகிக்கிட்டே போகணும். மூவ் ஆலனா எங்கேயோ பிரச்சனை. முன்னேற்றம் நடக்கிறதா என்பதை இந்த காலையிலே திரும்பவுமா உறுதி செய்ய போகிறோம். என்னுடைய முன்னேற்றம் எந்த அடிப்படையில் நடந்துட்டு இருக்குங்கிறத நான் புரிஞ்சிக்கலன்னா நான் முன்னேறவே மாட்டேன். நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் இன் த ப்ராசஸ் அண்ட் யூ ஆர் ப்ராக்ரெஸிங். நீங்கள் முன்னாடி தான் போயிட்டுருக்கிறீங்கிறதற்கான ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு பாதை இதுதான். இதுக்கு வேற ஒரு மாற்று இல்லை. அந்த பாதைக்கு நான் என்ன பேர் சொல்கிறேன்? ஸ்பீடு. தேவன் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் அதை எப்படி நிறைவேற்றுவேன்? தீவிர
தீவிரமாய். நேரம் வந்துருச்சுன்னா அது குயிக்கா நடக்கும்னு சொன்னேன். அப்போ அந்த குயிக் எப்படி நடக்கிறது? அந்த நடக்கிற நேரத்தில் சொதப்பிருச்சுன்னா எப்படி? நம்ம சொல்லுவோம்ல, கைக்கு வந்தது கைக்கு எட்டினது அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதை தான் இன்னைக்கு பேச போகிறோம். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போகிறதுக்கு சாத்தான் ரொம்ப ராத்திரி பகலாக வேலை செய்கிறான். அதை தவிர்க்கிறதற்கு என்ன செய்யணும்? தேவன் உன்னை இது மட்டும் அழைச்சிட்டு வந்துட்டார், இந்த சபையில் கொண்டு வந்துட்டார், வசனத்தில் உன்னை நாட்டிட்டார், உனக்கு வார்த்தையை ஊற்றி ஆவியை ஊற்றி அக்கினியை ஊற்றி பரிசுத்தத்தில் உன்னை நிரப்பி உன்னை இது மட்டும் நடத்தினாரு. இவ்வளவும் செஞ்சு அதை அனுபவிக்க அதுக்கான பலன் இருக்கு, அதுக்கான ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஒரு மரத்தை வச்சோன்னா அதுக்கு இவ்வளவு பராமரிப்பு கொடுத்து வேலி போட்டு மண் போட்டு கல்லை பொறுக்கி தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்கிறது எதுக்கு? கனி உண்டாக்க. இவ்வளவும் செஞ்சு கனி இல்லைன்னா பலன் இல்லாத வாழ்க்கை எதுக்கு? நன்மைகளை நீ அனுபவியாமல் நீ வாழ்ந்து எதற்கு? நன்மைகளை நம்ம நட்டோம், கனி புசிக்கணும். சரி, அப்போ அந்த ஆசீர்வாதத்திற்கான வழி என்ன? அது எங்கேயாவது தடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த 2 சம்பவத்திலிருந்து நான் இதை குறித்து உங்களோடு பேச போகிறேன். முதல் சம்பவம் நம்ம எல்லாரும் அறிஞ்சது. இஸ்ரவேல் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அவங்க கானானுக்கு புறப்பட்ட ஒரு சம்பவம். The first incident is the deliverance of Israelites from Egyptian slavery. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர் வெளியே புறப்பட்ட அந்த சம்பவம். இரண்டாவது சம்பவம் வனாந்திரத்திலே நடந்து கானானை அவர்கள் சுதந்தரித்த இன்னொரு சம்பவம். 2 சம்பவம், ஒரே ஜனக்கூட்டம், ஒரே காலகட்டம், நடந்த ஒரே தலைவன். 2 விஷயம் நடக்குது. ஒன்று எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க, இன்னொன்று கானானுக்குள்ளே போனான். இந்த 2 சம்பவத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. நல்ல கவனிங்க. எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு எகிப்தில் எத்தனை வருஷம் அடிமைகளாக இருப்பாங்கன்னு ஆண்டவர் வாக்கு தீர்க்க தரிசனமாக ஆபிரகாமுக்கு சொன்னார். தெரியுமா யாருக்காது? 430 வருஷம். 430 வருஷம் எகிப்தின் வாழ்க்கையை ஆண்டவர் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கா தெரியுமான்னு? 5 ராத்திரி இல்லையா? 50 வருஷத்துலையா? சோத்திரம். 4 வருஷத்துலையா? 40 வருஷத்துல எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களா? கரெக்டான டைமிங் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், நாட் மோர் தென் 10 months. 10 மாதத்துக்குள்ளார அதை நல்லா நிறைய பேர் அதை விதவிதமாக டிஃபைன் பண்ணுறாங்க. சிலர் சொல்கிறாங்க 4 to 5 வாரத்தில் நடக்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் நாட் மோர் தென் 5 to 6 months. 5 to 6 மாதம் வேணால் மேக்ஸிமம் இருந்திருக்கும். ஆனால் பைபிள் நமக்கு சொல்கிற அத்தாட்சிப்படி 1 வருஷத்துக்குள்ளே இது நடந்துச்சு. ஏன்னா மோசே 80 வயசாக இருக்கும்போது, யாத்திராகமம் வாசிக்க வேணாம், 7:7 சொல்லப்பட்டிருக்கு, 80வது வயசில் ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறாரு. ஓரேபில் கூப்பிட்டு நீ போ, எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். அதே 80வது வருஷத்தில் அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு நம்ம அறிவோம். ஏன்னா 40 வருஷம் வனாந்திரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? அலைஞ்சு திரிஞ்சாங்க. அப்போது 120 வயசில் மோசே இறந்து போனார்னா 80வது வருஷத்துலேயே அவங்க வெளியே வந்துட்டாங்க. அப்போது புரிந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க 5 வாரத்தில் இது நடந்திருக்கிறதற்கான 10 வாதையும் எத்தனை நாளுக்குள்ளே நடந்திருக்கலாம்? 1.25 மாதத்தில் மேட்ரு முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ன ஸ்பீடு! நன்றாய் கவனிப்போம். இந்த காலையில் நான் ஒரு காரியத்தை, இந்த ஸ்பீடு எப்படி நடந்துச்சு? இதே ஆட்கள் தான், இதே தலைவன் தான். இன்னொரு சம்பவம் நடக்குது. இப்போ வனாந்திரத்திலிருந்து கானானுக்கு போகிறாங்க. 1 வருஷத்துக்குள்ளார எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. அதே பிளான்ல தான் ஆண்டவர் 1 வருஷத்துக்குள்ள வனாந்திரத்திலிருந்து
கானானுக்குள்ளே கொண்டு போகிற பிளான் ஆண்டவருக்கு எவ்வளோ டைமுக்குள்ளே இருந்துச்சு? அதே 1 வருஷத்துக்குள்ளே. ஏன்னா அதுக்கும் பைபிளில் உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அவங்க கானான் வாசலில் போய் நின்றுட்டு ஆண்டவர், நீங்கள் நம்பர்ஸ் என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், இப்போ எதுவுமே 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா, போய் 12 பேர் அனுப்பிட்டாங்க, போய் பார்த்துட்டு வாங்க, நம்ம உள்ளே போகிறோம், எல்லாம் ரெடி, ஆல் செட் கோ அப்படின்னு நிற்கும்போது இவங்க சொதப்புறாங்க. சொதப்புனால எவ்வளோ நாள் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. 40 நாள் போய் அந்த தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரு சொதப்பல் பண்ணதுனால ஹவு லாங் இட் டுக்? 40 years of wandering. 40 வருஷம் வனாந்திரத்தில் சுத்த வேண்டியது. ஒரே வருஷத்துக்குள்ளே உள்ளேருந்து வெளியே வந்து வெளியே இருந்து உள்ளே போயிருக்கலாம். இப்போது இந்த 2 சம்பவத்தில் நம்ம படிக்க போகிற பாடம் என்ன? ஏன் உன் நன்மை தாமதிக்குது? நீ எங்கே கோட்டை விட்டால் நீ இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் உனக்கு தாமதங்கள் அதிகமாகும். உனக்கான நன்மைகள் ஆயத்தமாக இருக்கு. சொல்லுங்கள், எனக்கான நன்மைகள் ஆயத்தமாகி இருக்கிறது. இட்ஸ் ஆல் செட், இட்ஸ் ப்ரிப்பேர்ட். ஆனால் அது தாமதிக்காமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அதை தான் இன்றைக்கி காலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். கவனிக்க போகிறீங்களா? ரைட், நன்றாய் கவனியுங்கள். எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் சொன்னேன் ஒரு 2 மாதம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தோராயமாக ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 2 மாதத்துக்குள்ளார 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை முடிவுக்கு வர முடியுமா? எகிப்தின் மன்னர்களை குறித்து, பார்வோன்களை குறித்து நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா, they were so powerful. அவன் தன்னை கடவுள் என்கிற அளவுக்கு நினைத்து அவன் ஆதிக்கம் செலுத்தினா, அவனுக்கு முன்னாடி போய் யாரும் சாதாரணமாக நிற்க முடியாது. இஸ்ரவேலருக்கு எகிப்திலிருந்து, அவங்க இஸ்ரவேலர் அவ்வளவு பெருசாக இருந்தும் 40 லட்சம் பேர் ஒரு ஊருக்குள்ளே இருந்தும் அவனால் பார்வோன்கிற ஒருத்தனை எதிர்க்க முடியாமல் தான் அவன் அங்கே என்னவா இருந்தா? அடிமை. அந்த பார்வோன் இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துச்சு, அசைக்க முடியாத மலை. பார்வோனின் மந்திரிமார்கள் இஸ்ரவேலுக்கு பெரிய மலையாயிருந்தார்கள். பார்வோனின் அடிமைத்தன வாழ்வு ஒரு பெரிய சவால் நிறைந்த மலையாயிருந்தது. அவன் கொடுத்த ப்ராஜெக்ட், அவன் கட்ட சொன்ன, அதாவது பட்டணங்களை கட்டிட்டு இருக்கான், பெரிய பெரிய சிட்டிஸை கட்டுறான் இவனை வச்சு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்போ முடியும்? இதுக்கெல்லாம் எப்போ தான் தீர்வு? இதெல்லாம் கட்டி முடிக்கிறக்குள்ள அவன் அடுத்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவான். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மலை. இன்னைக்கு உன் முன்னாடி பெரிய பெரிய மலைகள் நிற்கிறது. இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் நகருமா? இதெல்லாம் போகுமா? இதெல்லாம் தீருமா? இதெல்லாம் எப்போ நகரும்? இந்த அநேகருக்கு முன்பாக பெரிய பெரிய மலைகள் இருக்கு. உன் பிள்ளையுடைய பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடனாக இருக்கலாம், உன் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு வியாதியாக இருக்கலாம், அநேக சூழ்நிலைமைகளுடைய வேலை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பொருளாதாரம், உன் கணவன், உன் மனைவி, உன்னுடைய ஏதோ ஒரு காரியம் ஒரு மலை மாதிரி இருக்கலாம். இது நகருமா? இது மாறுமா? நான் எவ்வளவு நாள் இந்த அடிமைத்தனத்தில் இருக்க போகிறேன்? ஹவு லாங் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோடு நீங்கள் இங்கே உட்கார்ந்துருப்பீங்கன்னா காதை திறந்து வார்த்தையை கேளு. கவனிக்கிறீங்களா? இந்த பெரிய சவாலை ஒரே ஒரு 1.5 மாசத்துல முடிச்சுட்டு வெளியே வந்தான். எப்படி முடிச்சுட்டு வந்தான்? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பைபிள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கு. நல்ல கவனிங்க. இதில் நீங்கள் ஒரே ஒரு இடத்துல கூட நான் சொல்கிற விஷயம் மிஸ் ஆகவே இல்லைங்கிறத பார்ப்பீங்க. ஃப்ரம் டே 1, முதல் நாள் தொடங்கி ஆண்டவர் முச்செடியிலே மோசேக்கு தரிசனாரார். முச்செடியில் ஆண்டவர் மோசையை பார்க்குறார். வாப்பா, நான் உன்னை அனுப்புகிறேன், பார்வோன்ட்ட போ, என் ஜனங்களை போக விடு, நீ என்ன பண்ணணும், போய் அவங்கள்ட்ட பேசி வெளியே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு பேச ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்த அந்த நிமிஷம் வரைக்கும் அத்தனை மலைகளையும் உடைச்சு நொறுக்கிறதுக்கு எது ஆதாரமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை. ஃப்ரம் டே 1 மோசே போய் நிற்கிறார். ஆண்டவரே, நான் போய் என்ன சொல்லுவேன்?
இந்த ஜனங்கள் எதுக்கு வந்த, நீ உன்னை யார் ஆரம்பிச்சான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், என் நாமத்தை போய் சொல்ல. I am that I am. I am that I am. ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனாகிய உங்கள் முற்பிதாக்களின் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லு. சரி, 1. அடுத்து பார்வோன் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நீ பார்வோன்கிட்ட போய் சொல்லு, இஸ்ரவேல் எனக்கு முதற் பிறந்தவன், யாக்கோபு எனக்கு சேஷ்ட புத்திரன், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படிக்கு அவர்களை போக விடு அப்படின்னு சொல்லு. சரி, அடுத்து அவன் போக விடலை. என்ன ஆண்டவரே சொல்லணும்? என் ஜனங்கள் வனாந்திரத்திலே என்னை ஆராதிக்கும்படிக்கு அவர்களை போக விடு என்று என் தேவன் சொன்னார். நல்ல கவனம். நீங்கள் இந்த எல்லா ப்ராசஸ்லையும் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம், ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை மோசே அப்படியே சொன்னார். ஆண்டவர், சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் என் பின்னாடி என்ன சொன்னாரோ அதை அப்படியே மோசே பேசினார். He spoke the word of God again and again and again and again. திரும்ப 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 திரும்ப, வேற எதுவுமே பேசல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதையே மோசே சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு மலையா உடஞ்சி நொறுங்கி வழி உண்டானது. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் வார்த்தை எரிகிற அக்கினி ஜுவாலை, அது கண்மலைகளை பெயர்க்கும் சம்மட்டி. சொல்லுங்க, கண்மலைகளை நொறுக்கும். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வாசிக்கலாம். ஜெரமியா, எரேமியா 23:29. என் வார்த்தை அக்கினி போலும், அதை குறித்து வச்சுக்கோங்க. என் வார்த்தை அக்கினி போலும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் வார்த்தை அக்கினியை போலும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். How big your mountain can be. உனக்கு முன்பாக நிற்கிற மலை எவ்வளவு பெரிதாய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசுவதற்கு உனக்கு தெரியுமானால், if you learn to speak only, திருப்பி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம், தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் உனக்கு பேச தெரியும்னா அது எல்லா மலைகளையும் நொறுக்குகிற சம்மட்டி. கவனி, இந்த ப்ராசஸ் முழுசா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு கூட மோசே பேசினதை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒன் எக்ஸ்ட்ரா வேர்டு யூ கேன் ஃபைண்ட் நோவேர். ஒரே ஒரு இடத்துல சூழ்நிலைமையை பேசினதை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரே ஒரு இடத்துல பார்வோனுடைய வார்த்தையை எங்கேயுமே பார்க்க, ஒரே ஒரு இடத்துல அடிமைத்தனத்தின் மூர்க்கத்தை எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. நீங்க இங்கே தேடி 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 பார்த்தாலும் ஒன்னே ஒன்றை பார்ப்பீங்க, ஆண்டவருடைய வார்த்தை போக விடு. அவன் சொல்றான், நீ என்ன பண்ணாலும் போக விட மாட்டேன். அப்படியா? நீ போக விடு, போக விட மாட், போக விடு, போக விட மாட், போக விடு, போக விட மாட், போக விடு. அது யாரோட வார்த்தை? தேவனுடைய. என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு. விடுற வரைக்கும் விடாத மாதிரி தெரியும், நடக்காத மாதிரி இருக்கும், மாறாத மாதிரி காரியங்கள் வெளிப்படும். ஆனால் ஆனால் நீ திரும்ப 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 வார்த்தையை எடுத்து அடிச்சுக்கிட்டே இரு, அது உடையும்.
இப்போ அடுத்த பார்ட்டுக்கு வரேன். நான் அதை புரியறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன். இப்போது அதே வருஷத்தில் கானானுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு வாசிக்கலாம். நம்பர்ஸ் 13 1-3. என்னாகமம் 13 1 2 3. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதனை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்தில் இருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒருத்தனை அந்த தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்பு என்றார். ரைட். இப்போ கவனிக்கலாம், இங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு. அங்கே சில மாதங்களில் நடந்த விஷயம் இங்கே 40 நாள் ஆயிடுச்சு. ரெடியாக போய் நிற்கிறாங்க வாசலில். 12 பேரை அனுப்புப்பா, அவங்க போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டும், அடுத்து நம்ம உள்ளே போகிறோம். இதுதான் டாஸ்க். அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்புனானுங்க. சொதப்புனோன்னு என்ன நடந்துச்சு? 40 நாள் சுற்றி பார்த்ததுக்கு ஈடா 40 வருஷம் டிலே. பின்னாடி இப்போ உனக்கு கிடையாது அப்படின்னு கதவை பூட்டினார். ஆண்டவர் உன்னுடைய அற்புதத்தின் வாசலிலே உன்னை நிறுத்தி இருக்கும் போது நீ ஒரு விஷயத்தை தப்பா செஞ்சனா, நம்ம ஒரு விஷயத்தை சரியாய் செய்யலனா, we can welcome delays. நாம் தாமதங்களை ஒருவேளை வாழ்க்கைக்குள்ளா ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தப்பு நடந்துடலாம். கொஞ்சம் எனக்கு காலமாக அலர்ட் ஆப்புறோம். என்ன போன வாரம் பேசுனதே தான், கொஞ்சம் இன்னும் விரிவாக பேசுகிறேன், அவ்வளோதான். புரிகிற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். புரியுதா? இது வரைக்கும் நான் பேசின புரியுதா? ரைட் ரைட். இங்கே என்ன நடந்துச்சு கவனி. இப்போது ஸ்பீடு நடந்ததுக்கு காரணம் என்ன சொன்னேன்? வார்த்தை மாத்திரம் பேசப்பட்டுச்சு. வார்த்தையை பேச 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 வேகம் எடுக்குது வண்டி. இங்கே என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். யாத்திரையாகமம் இல்லை, அதே நம்பர்ஸ், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17 20 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி இப்படி தெற்கே போய் மலையிலேறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அதிகம் பேரோ குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, வளப்பமானதோ இளப்பமானதோ, அதில் விருட்சங்கள் மரம் இருக்கா இல்லையா பாருங்கள். போதும். ஆண்டவர் என்ன சொன்னார் மோசேட்ட? 12 பேரை கூப்பிட்டு தேசத்தை போய் சுற்றி பார், கோ எக்ஸ்ப்ளோர் த லேண்ட். எப்போவுமே இந்த 12 பேரை குறித்து ஒரு ஸ்டோரியாக சண்டே ஸ்கூலில் சொல்லணுன்னா என்ன வார்த்தை போட்டு சொல்லுவாங்கன்னா, த 12 ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 உளவாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த உளவாளிகள்ங்கிறதுக்கான வேலையே அங்கே இல்லை அப்படிங்கிறது பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீ போய் உளவு பார்த்துட்டு வா அப்படின்னு ஆண்டவர் அனுப்பலை, போய் சுற்றி பார்த்துட்டு வா. கோ எக்ஸ்ப்ளோர் த லேண்ட். உளவு பார்க்குறதுக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உளவு பார்க்குறது அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதாவது ஆபத்து இருக்கா, பிரச்சனை இருக்கா, உன்னை காஷன் பண்ணுறதுக்கு, உன்னை அலர்ட் பண்ணுறதுக்கு, நீ ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன துயரம் இருக்குது அப்படி பார்த்துட்டு வந்துரு. அதுதான் என்னது உளவு பார்க்குறது. இதை தான் மோசே சொல்கிறார். போ, ஜனங்க எப்படிப்பட்டவங்க, நல்ல ஊரா கெட்ட ஊரா, நல்ல நிலமா கெட்ட நிலமா, வீட்டில் இருக்கானா கோட்டையில் இருக்கிறானா எப்படி இருக்கான், இதெல்லாம் போய் என்ன பண்ணிட்டு வா, உளவு பார்த்துட்டு. ஆண்டவர் உளவு பார்த்துட்டே வர சொல்ல.
ஆண்டவர் என்ன சொன்னாரு, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணா என்னன்னா, ஏற்கனவே ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு நான் உன்னை கானானுக்கு அனுப்புவேன்னு சொல்லும் போதே என்ன சொல்லி சொன்னார், வாசிக்க வேண்டாம், அதை குறிச்சுக்கோங்க வேணாம். 3:17 யாத்திராகமத்தில், நான் உன்னை என்ன தேசத்துக்கு அனுப்புறேன் தெரியுமா, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான். என்ன தேசம் அது? நல்ல தேசம். பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துக்கு உங்களை அனுப்ப போறேன்னு சொன்னார். அதை போய் சுற்றி பார்த்துட்டு வா. அப்போ சுற்றி பார்க்கும்போது என்ன தெரியும், சுற்றி பார்க்கும்போது சாலமோனை பார்க்குறதுக்கு ஷீபா, குவீன் ஆஃப் ஷீபா, அந்த தமிழில் என்ன சேபாவா தேசத்து ராணி வரா. அவ வரும்போது அவ சொல்கிறா, சுற்றி பார்த்துட்டு, ஐ எக்ஸ்ப்ளோர்ட், நான் நினைக்காததெல்லாம் இங்கே பார்த்தேன். என்ன நான் இப்படிலாம் நினச்சே வரல, இப்படிலாம் கூட இருக்குமா, அப்படித்தான் பார்க்க போ சொன்னார் ஆண்டவர். சுற்றி பார்க்க போ சொல்லும்போது என்ன சொல்ற, போய் அந்த தேசத்தில் இருக்கிற இதுவரைக்கும் நீ யோசிக்காத ஆச்சரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு வா. அடாடா, ஏற்கனவே கட்டாத, நம்ம போய் வீடு கட்ட வேண்டிய தேவையே இல்லைப்பா, செம்ம வீடு கட்டி வச்சிருக்கான். நம்ம போய் விவசாயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, மொத்தமே மரம் தான், மொத்தமே பழம் தான், பயங்கர செழிப்பு தான், எல்லாமே ரெடியாக இருக்கு. ஒரே வேலை தான், இருக்கணும்னா காலி பண்ணுறோன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு, நேராக போய் செட்டில் ஆக வேண்டியதான். செம்ம பணக்காரனாக இருக்காங்க, எவனுமே பிச்சைக்காரனா இல்லை, எல்லாம் கோடி கோடியாக வச்சுருக்கான், எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர சொன்னார். இதை போய் சுற்றி பார்த்துட்டு பிரமிப்பில் வாடான்னு அமிச்சா, மோசே என்ன பண்ணிட்டாரு, தப்பாக சொல்லி அமிச்சா. ஆண்டோட வார்த்தையை மோசே சொல்லி அனுப்பாம, நீ போய் ஸ்பை பண்ணிட்டு வா, நீ போய் உளவு பார்த்துட்டு வா, நல்லதா கெட்ட, அதான் ஆண்டவர்கிட்ட நல்லதுன்னு சொன்னார்ல, நீ ஏன் நல்லதா கெட்டதா பலவீனமா, டே அவன் யாராக இருந்தாலும் அவனை விரட்டுவேன்னு சொல்லிட்டார்ல, புரியுதா உங்களுக்கு? இப்போ எங்கே மிஸ் ஆச்சுன்னு, மோசே இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசின போது இட் டுக் ஸ்பீட், அது தீவிரமானது, வேக வேகமா காரியம் நடந்துச்சு. இப்போ மோசே தேவனுடைய வார்த்தை கூட கொஞ்சம் சேர்த்து பேசினப்போ என்ன நடந்துச்சு, போனா பார்த்தான், அவன் சுற்றி பார்க்கல, வேவு பார்த்தான். வேவு பார்த்தனா உன் பேர் என்ன தெரியுமா, அவன் திரும்பி வந்தப்போ அவனை ஆண்டவர் என்னன்னு, துர்ச்செய்தி பரப்பினவர்கள், கெட்ட செய்தியை பரப்புகிற. நீங்கள் இப்போ நல்ல கவனிங்க, உங்கள் முன்னாடி தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கு, உங்க முன்னாடி அந்த வாக்குத்தத்தத்துக்கான சூழ்நிலைமைகள் இருக்கு. இந்த சூழ்நிலைமைகளுக்குள்ள போய் நீங்க ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று, நீங்க போய் சுத்தி பார்க்கலாம், இல்லைன்னா வேவு பார்க்கலாம். நிறைய பேர் வேவு பார்க்க மாத்திரமே படிச்சிருக்கிறோம். இவன் ஆள் எப்படி, அடடா இவன் வெறும் குடிகாரன் தான் நினைச்சேன், இவன் பயங்கரமான கேடியா இருப்பான் போலையே, அப்படிதானே பார்க்குறோம். வேதம் சொல்லுகிற, நீ வேவு பார்க்க உன் காலம் பின்னாடி போயிட்ட, பின்னாடி போ அப்பாலே போ சாத்தானே அப்படின்றார். அநேகர் வேவு பார்க்கிறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் என் சூழ்நிலைமையிலே, உன் பிள்ளைகள் மேலே, உன் பொருளாதாரத்தின் மேலே, உன் எதிர்காலத்தின் மேலே இருக்கையில் அதை எப்படி பார்க்கணும், சொல்லுங்க, எப்படி பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆஹா, இன்னைக்கு இவன் குடிகாரனா இருக்கிறான், ஆனா தேவன் இவன் மேலே வைத்த நோக்கத்தினாலே ஒரு நாள் இதே ஊருக்குள்ளாய், இதே சபையிலே அநேக ஆட்களை பிடிக்கிறவனாய் தேவன் இவனை மாற்ற போகிறதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். I am exploring. இன்னைக்கு சாதாரணமா உட்கார்ந்து வசனம் கேட்கிறான், பட் I explore.
இன்னைக்கு கேட்கிற வசனத்தை அவன் நடப்பதற்கு பலன் இல்லாதவனா இருக்கிறான். ஆனா நான் அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ண எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? இதே இடத்துல நின்று பல ஆயிரம் பேரை திருப்புகிற வார்த்தைகளை பலமாய் பேசுகிறதை பார்க்கிறேன். தட் இஸ் எக்ஸ்ப்ளோரிங். இவெல்லாம் சபையில வந்து உட்காந்துட்டான்னாலே முடிஞ்சிச்சு மேட்டர். அதான் எக்ஸ்ப்ளோரிங். உள்ள வந்துட்டான், இங்க உட்காந்துட்டான், இதுக்கு மேல ஆண்டவர் பாரு என்ன செய்ய. இதுதான் எக்ஸ்ப்ளோரிங். ஆண்டவர் உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் கூப்பிடுறாரு. நான் நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றதுனால ஒருவேளை உங்களுக்கு போன வாரம் நானே போய் என் மெசேஜ் ஒரு முறை கேட்டு ஐயோ என்னடா பேசிட்டு வந்திருக்கோம், ஹோப்பு என்னென்னமோ சொல்கிறேன், ஹானர். திரும்பி வீட்டில் போயிட்டு ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்குமா, அதனால தான் இதை திரும்பி பேசுகிறேன்னா என்ன தெரில. தூங்காமல் கொஞ்சம் தயவுசெய்து உங்கள் முகத்தை பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணும். நான் உங்களை இப்போ அது தூங்கவே இல்லை, பத்தி எரியுது அப்படின்னு பாடம் எடுக்க ஒரு வார்த்தைக்கு ஒரு தாகம் வேணாமா? இப்படியே எவ்வளோ நேரம் உங்கள் முகத்தை பார்க்கறது? நல்ல நிமிர்ந்து உட்காந்து வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. யாருக்கு பேசுகிறேன்? பிசாசு பக்கத்தில் உட்காந்து உள்ள வார்த்தை போகாமல் தடுத்துட்டு இருக்கிறான். நீ இப்படியே இரு, பேசுனதையே பேசி நாசமாக போ அப்படின்னு தான் அவங்க உட்காந்து உன்னை தூங்க வச்சுருக்கான். பேசுனதை வாயை மூடு. ஷட் யுவர் மவுத் ஃபார் வாட் யூ ஸ்பீக் அகேன். திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சூழ்நிலைகளிலே இருக்கிற கடினங்களின் நேரத்தில் எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தை இதுதானே சொன்னுச்சு, நான் ஏன் இதை நம்பணும், நான் ஏன் இதை பார்க்கணும், நான் ஏன் இதை பேசணும் என்று திரும்ப திரும்ப நீ வார்த்தையை சொல்லுவாயானா உன் ஸ்பீடை நிறுத்தவே முடியாது. உன் ஓட்டத்துக்கு பரலோகம் ஓடி வருது. நீ ஓட முடியலனாலும் உன்னை பின்னாடி இருந்து தள்ளி கொண்டு போக போ முன்னாடி. ஆனா அநேகர் துர்ச்செய்தியை பரப்புறவனா போய் பார்த்துட்டு இதெல்லாம் ஆகுமா, ஐயோ இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருப்பான்னு நினைக்கல, இது இப்படி இருக்கும். நீங்கள் இந்த ஜனங்க என்ன ஜனங்களோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இதெல்லாம் ஒன்றும் உருப்படா, இந்த ஊர் ஊழியம் இவ்வளோ இப்படி கதை போச்சுதுன்னா என்ன நடக்குது? நான் துர்ச்செய்தியை பரப்புகிறேன். நீ இந்த வாரத்தில் திரும்பி அப்படியே போன வாரத்தை திரும்பி பார்த்து எத்தனை துர்ச்செய்தியை பரப்புனீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன முடியல? முடியாது. இந்த வாரம் துர்ச்செய்தி எண்ணிக்கைக்குள்ளே வந்துடணும். அதுக்கு அடுத்த வாரம் துர்ச்செய்தியே இருக்கக்கூடாது. ஒர்க் ஆன் திஸ். சும்மா கச்சன்னு அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை அவன் அப்படி செஞ்ச. நான் சொல்கிறேன், கெட்ட விஷயத்த வாயை திறந்து சொல்லாத. எங்கள் வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு வந்தோடனே குழம்பு நல்லா இல்லைன்னா அதை நான் செய்யலை அப்படிங்கிறத நான் சொன்னாதான் எனக்கு சாப்பாடு இறங்கும். இந்த குழம்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத ஏதோ ஒரு ஃபார்ம் எப்படி சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு விதவிதமாக இப்படிப்பட்டதான நெகட்டிவான விஷயங்களை சொல்லி 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 பழகிருச்சு. இப்படி செய்கிறாங்களே அப்படி செய்கிறாங்களே, இப்படி கூட செய்வாங்களா அப்படி கூட செய்வாங்களா? தயவுசெய்து நான் சொல்கிறேன், உன் ஃபோனை அதுக்கு தான் பயன்படுதுன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி பின்னாடி போட்டு ரெஸ்ட் எடு. நான் சீரியஸாக சொல்கிறேன், உன் ஃபோனில் நீ துர்ச்செய்தி பரப்புகிற ஒரு ஆளாக இருப்பனா அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணாத. ஏன்? உன் ஸ்பீடு, உன் ஓட்டம், உன் ஆசீர்வாதத்தை தேவன் நிறுத்துகிறார். 40 வருஷம் பின்னாடி எத்தனை கெட்ட செய்தி சொன்னியோ அத்தனை நாள் பின்னாடி போ. இந்த வாரம் பொருளாதாரம் எதன் அடிப்படையில் இருக்கு? நீ போன வாரம் எவ்வளவு கெட்டதை பேசினியோ அவ்வளவு இந்த வாரம் அதை அனுபவிப்ப. நான் வசனம் தெளிவாக சொல்றது, எதை விதைக்கிறான மனிதன் அதை அறுப்பான்.
இதை விதைக்கிறதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் வார்த்தை விதைப்பதற்கு தேவன் நம்மை இந்த காலையிலே பழக்குவிக்கிறார். எப்படி விதைக்கிறது, எப்படி வார்த்தை விதைக்கிறார், அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். கவனிங்க. இப்போ இதில் நடந்த இன்னொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம். இந்த ஸ்பீடு, எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கான அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, இவங்க வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறார் மோசே. ஆண்டவர் போக சொன்னார், ஆண்டவர் போக சொன்னார், ஜனங்களை போக விடு. அவன் என்ன மிரட்டினாலும், அவன் எவ்வளவு அவங்கள த்ரெட்டன் பண்ணாலும் ஒரே வார்த்தை தான், ஆண்டவர் சொன்னால் வெளியே போகிறோம், ஆண்டவர் சொன்னால் வெளியே போகிறோம். சரி நீ மட்டும் போ, இல்லை எல்லாரும் போகிறோம், இல்லை அவங்க மட்டும் இல்லை எல்லாரும் போக சொல்லிட்டார். ஆண்டவர் வார்த்தையை திரும்ப 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 சொல்லும் போது யாவனாவது எதிர்க்கிறவன் அதுக்கு விரோதமாக இருப்பானா, வேதம் சொல்லுகிறது, காண்பிக்கிறது, the Lord fights with him. தேவன் அவனோடு, உன்னுடைய நன்மையை எதிர்க்கிறவனை, உன்னுடைய வேகத்தை தடுக்கிறவனை தேவன் எதிர்ப்பார், அவனோடு யுத்தம் பண்ணுவார். அதே இந்த பக்கம் வாங்க, ஆண்டோடைய வார்த்தையை விட்டுட்டு நீ பார்க்கிறத, உனக்கு புரிஞ்சத, உனக்கு தெரிஞ்சத, நீ கேள்விப்பட்டத நீ பேசிட்டு இருப்பனா, வேதம் சொல்லுகிறது தேவன் உன்னை எதிர்ப்பார். இவன் சொல்றான், நான் எப்படியா போயிடறேன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படியா போயிடறேன். ஆண்டவர் சொல்ற, போக முடியாது. மோசே சொல்றார், தேவன் உங்களோடு இரார், போகாதீங்க, இது உங்களுக்கு வாய்க்காது, உனக்கு வாய்க்காது. ஏன் ஏன் நீ தான் துர்ச்செய்தி பரப்புறிய, நீ தான் அண்ணன் தம்பி குறை பேசுறிய, நீ தான் உன் வீட்டுக்காரோட பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிறிய, நீ தான் உன் பிள்ளைய ஓயாம குத்தம் சொல்லிட்டு இருக்கிறிய. ஆண்டவர் உன்னை போக விடார், உன் வழி வாய்க்காது. நீ குறை பேசிக்கிட்டு இருக்கிறியே, அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி செய்கிறாங்க, அவங்கள மாற்றுங்க, இவங்கள மாற்றுங்க. தேவன் உனக்கு அதை வாய்க்க அனுமதிக்க மாட்டார். பிகாஸ் ஏன்னா நீ என்ன செய்கிற, உளவு பார்த்துட்டு வர. ஆண்டவனை சுற்றி தான் பார்க்க சொன்ன, உளவு பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத. பிரச்சனை யாரை வேண்டுமானாலும் உருவாக்குகிற தேவ கரத்தை ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் பார். எப்படி பார்க்கறது, அதை தான் இன்றைக்கி சுருக்கமாக சொல்லி முடிக்கப்போம். உங்களுக்கு புரிகிறதுக்காக, இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றதுக்காக நான் சொல்லித்தரேன். மத்திய 5ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. ஆண்டோடைய மலை பிரசங்கம் இருக்கு. எப்படி நம்ம லைஃப்குள்ளார நம்ம தேவனுடைய வார்த்தையை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பைபிள்லேருந்து எடுத்துக்கலாம். நாங்கள் சிம்பிளாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தர வருவேன். மத்திய 5ஆம் அதிகாரத்தை இப்போ ஆவியில் 3ஆம் வசனம் வாசிமா. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சரி, நம்ம முன்னாடி சும்மா ஒரு ஒன்றுக்குமே இல்லாத ஒருத்தன் பெருமையாக இருக்கான், ரொம்ப அகந்தையாக இருக்கான். இவனை நீங்கள் பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்க, என்ன பேசுவீங்க, என்ன யோசிப்பீங்க? இப்போது இந்த இடத்துக்கு ஃபிட் ஆகிற ஒரு வசனம் ஆவியில் சொல்லுங்க. நீ ஏன் இவ்வளோ பெருமையாக தான் என்ன பண்ணுவ அப்படின்னு போய் அவன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இப்படி பெருமைக்காரனாக இருக்கிறான், அவனை கண்டு ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பெருமையை குறித்து 4 பேர்கிட்ட நீ சொல்ல வேண்டிய ஒன்றுமே இல்லை. இந்த 4 படிப்புக்கு இவனுக்கு இவ்வளோ வந்துருச்சு, இன்னும் இவன் மட்டும் இதில் பாஸ் ஆயிருந்தானா இவன் என்ன ஆயிருப்பான் அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசின்னு இருந்தேன்னா உன் குடும்பம் விளங்காது, உனக்கு ஸ்பீடே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருதயத்தில் அகந்தையை நீ காண்பாயானால் நீ பேச வேண்டிய வார்த்தை என்ன? எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன். ஆவியிலே, இவன் ஆவியிலே எளிமையுள்ளவன். இவன் என்ன செய்வான்? பரலோகத்தையே அடைவான். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பொக்கிஷம் இறங்க போகுது. அடுத்த வசனம் போடு.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். ரொம்ப நக்கல் பண்ணிட்டு ஒருத்தன் திடீரான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பார்க்க இவன் நக்கல்லாம் பண்ணலப்பா, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என்ன எக்ஸ்ப்ளோர்? எல்லாரையும் வம்பிழுத்துக்கிட்டு சும்மா கலாய்ச்சிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லுங்க, துயரப்படுகிற இவன் பாக்கியவான், இவன் ஆறுதல் அடைவான். அடுத்த வசனம் கடகடன் போங்க பார்க்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆஹா, இந்த வசனத்தை நான் எனக்கே சொல்லிப்பேன். இது என்னோட வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ள நான் பாக்கியவாதி. இவங்க வாழ்க்கையில ரொம்ப மூர்க்கமா, கோபமா, ரொம்ப வம்பு பேசுகிற யாராவது இருக்காங்களா? அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த சம்மட்டியை கொண்டு நீங்கள் உடைக்கணும். அந்த மலையை உடைக்கிறதுக்கு, டேய் நீ எல்லாம் விளங்க மாட்ட, நான் உனக்கு அவ்வளோ கோவம் வருதா, நீ என்ன அவ்வளோ பெரிய இவன், அப்படி பேசாத. நீ பேச வேண்டியது என்ன? ஒன்லி திஸ் வேர்ட், இந்த வார்த்தை மாத்திரம். சாந்த குணமுள்ள அந்த ஆளோட பேரை சொல். இவர் பாக்கியவான், அவர் பூமியை சுதந்தரிப்பார். அவர் பூமியை நான் சொல்கிறேன், ஆண்டவர் இதுக்கு தான் நம்மளை வச்சுக்க. அப்படியே ஒவ்வொரு சூழ்நிலைமைக்கும் ஒருத்தர் சண்டை போடுறான்னா, சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். இவன் யார்? தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். ஒவ்வொரு சூழ்நிலைமைக்கும் ஒரு வார்த்தையை நான் காலமே எழுமனோடனே, அல்லது ஒரு பிரச்சனையில் ஒரு நபரை பார்த்த உடனே நான் நேராக எங்கே போகிறேன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு தான் போகிறேன். நான் ஒரு சூழ்நிலைமையை அல்லது ஒரு பிரச்சனையை, ஒரு சமாளிக்க முடியாத ஒரு நபரை பார்த்துட்டேன்னா நான் எங்கே தான் போகணும்? வார்த்தைக்கு தான் போகணும். சொல்லுங்கள், அவனை பற்றி என்ன சொல்கிறீங்க? நான் போய் சுற்றி பார்க்க போகிறேன், நான் போய் உளவு பார்க்க போக மாட்டேன், நான் சுற்றி பார்க்க போகிறேன். நான் வார்த்தையை பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? இந்த வார்த்தை என்ன சொல்ல? அதை தான் போன வாரம் வேறு ஃபார்மில் சொல்லி கொடுத்தேன். 2 கண்ணாடி, ஒன்று வெறும் கூலர் பார்க்கிறத கொஞ்சம் என்னவா காட்டும்? இருட்டா காட்டும். வார்த்தை தான் அது, வசனம் தான் அது, ஆனால் அது மாற்றாது வாழ்க்கையை. இன்னொரு கண்ணாடி மேக்னிஃபை பண்ணும். ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையாக காட்டாது, ஒரு மனுஷனுடைய பாவத்தை பாவமாக காட்டாது. அந்த மனிதனுக்கு மேலே தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை பார்ப்பதற்கு என் கண்களை பெருசாக்கும். உன் புருஷனோட பாவத்தை பாவமாக காட்டாது. உன் புருஷன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன, ஆண்டவர் அவனை எதற்காக ஓன்ட்ட கொடுத்தாரு என்கிற நோக்கத்தை காட்டும். ஆனால் தான் சொன்னேன், எக்ஸ்ப்ளோர். வார்த்தையை வைக்காம ஒரு ஆளை பார்க்கக்கூடாது. வார்த்தையின் வழியாய் வார்த்தை. ஆனால் தான் தீமோத்தேயை பார்த்து பவுல் சொன்னான், உன்மேலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் அதை தான் பார்த்துட்டே இருக்கார். தீமோத்தேயை பார்க்கும்போது வீக்காக இருக்கார். தீமோத்தேயு அழுறாரு. தீமோத்தேயு ஊழியத்தை பார்த்து பயப்படுறாரு. பவுலோ, தீமோத்தேயே உன்மேலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நான் பார்க்கிறேன், அதை நீ மறந்துடாத, அதை அனல் முட்டு, அதை எழுப்பி விடு. உன் மேலே சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்ன? உன் கணவன் மேலே சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்ன? அதை மாத்திரம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி பாடம் வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறோம், தேவனோட வசனத்தை சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு பாடம் என்ன தெரியுமா? அதை மாத்திரம்தான் சொல்ல போகிறோம். அதை மாத்திரம்தான். சொல்லுங்க, ஜெபிக்காத பக்தி இல்லாத குடும்பத்தினர் உன் வாழ்க்கையில் இருப்பாங்கன்னா, உலகமா மாம்சமா ஓடுறவங்க இருப்பாங்கன்னா, அவர்களுக்காக நான் நம்புற வார்த்தை என்ன தெரியுமா? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எந்த நேரமும் மொபைலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லாத. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க வாயை திறந்து, இருதயத்திலே சுத்தமுள்ள என் பிள்ளைகள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன். பார்க்கும் போதெல்லாம், அவர்கள் எண்ணம் வரும்போதெல்லாம் ரிப்பீட். அது சம்மட்டி, அது கண்மலை உடைக்கிற சம்மட்டி. அந்த பெரிய மலை அகன்று போகும். எத்தனை பேர் விசுவாசிக்க? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா, இதை மட்டும் பேசு, சீக்கிரமாக ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடுவேன். இதை தாண்டி எதை பேசினாலும் நாசமாக போயிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள். புரிகிறதுக்காக சொல்கிறேன், நான் சீரியஸாக சொல்கிறேன், அதுதான் உண்மை.
நாசமாக போகணுமா? என்ன நடக்குதோ, என்ன யோசிக்கிறியோ, எப்படி ஃபீல் ஆதோ, எப்படி தோணுதோ, எப்படி கேட்டியோ, எப்படி பார்த்தியோ அதெல்லாம் பேசு. உன் நன்மைக்குள்ளே போனோமா, இதை தவிர வேறு எதுவுமே கரத்தை கையில் பைபிள் எடுத்துட்டு இதை பார்க்காம நான் வேறு யாரையும் பார்க்க மாட்டேன். இது வழியாக தான் நான் யாரனாலும் எதனாலும் பார்ப்பேன். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்க தெரியாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்காக தான் நான் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னேன். மற்ற எல்லாருக்கும் இதையே வச்சுட்டு ஓட்டக்கூடாது. பாஸ்டரம்மா சொல்லி கொடுத்தா 4 வாசனம், இது நீ வீட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. என் பிள்ளை குறிச்சி என்னடா உன் வாக்கு தத்தம் எடுறா, அதையாவது எடுத்து வாசி, அதையாவது சொல்லி, இதுதான் பைபிள் என் பிள்ளையை குறித்து சொன்னுச்சு. படிக்க தெரியாதவங்க அவங்களுக்கு நான் இன்னைக்கு சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்கள் மற்றவர்களை, உங்கள் சூழ்நிலைமைகளை பாருங்கள். மற்றவர்கள் ஒவ்வொரு ஆளுக்காகவும் போய் பைபிள் எடுத்துகிட்டு உட்காந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த சூழ்நிலைமையை குறித்து என்ன சொல்கிறீங்க, இந்த வேலையை குறித்து என்ன சொல்கிறீங்க, இந்த நபரை குறித்து என்ன சொல்கிறீங்க,